ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஃப்ரம் பாலமித் டிஎன்பிசி அகாடமி. ஸோ என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழில் இயல் 7th இயல் 2 தான் பார்க்க போகிறோம். சரிங்களா, 7th தமிழ் இயல் 2 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இயல் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரிங்களா, ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். சரிங்களா, ஸோ இயல் 2 பார்க்கலாமா? ஸோ இங்கே பாருங்கள். காட்டின் வளமே நாட்டின் வளம் என்று அறிஞர்கள் கூறுகின்றனர். காட்டையும் காட்டின் குளிர்ச்சியையும் காட்டு விலங்குகளின் கொண்டாட்டங்களையும் கவிதை வெளியறிவோம். ஸோ என்ன பார்க்க போகிறோம்? காடுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா, ஸோ இந்த நுழைய முன் பாக்ஸில் நமக்கு கொஷின் வடிவில் எதுவும் இல்லை. சரிங்களா, ஸோ அடுத்து பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நூல்வழி பார்த்தலாமா? ஸோ காடோட ஆசிரியர் யாருன்னு பாருங்கள், சுரதா. சரிங்களா, அந்த காடுன்ற நூலை எழுதியவர் யார்? சுரதா. ஸோ சுரதானா யார்? சுரதாவோட இயற்பெயர் பாருங்கள், ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, சுரதாவின் இயற்பெயர் என்னதுன்னா ராசகோபாலன். ஸோ என்னது? சுரதாவின் இயற்பெயர் ராசகோபாலன். இவர் பார்த்திங்கன்னா பாரதிதாசன் மீது மிகுந்த பற்று கொண்டவர். சரிங்களா, ஸோ அதனால தான் தம் பெயரே பார்த்திங்கன்னா பாரதிதாசனின் இயற்பெயர் என்னது? சுப்புரத்தினம் வருமா? ஸோ எனவே இவர் பெயரை பார்த்திங்கன்னா சுப்புரத்தின தாசன் என மாற்றிக்கொண்டார். சரிங்களா, ஸோ அதன் சுருக்கம் தான் என்னது? சுரதான் வரும். சரிங்களா, ஸோ என்னது? ஃபஸ்ட் பாயிண்ட் என்னது? சுரதாவின் இயற்பெயர் பார்த்திங்கன்னா ராசகோபாலன். இவர் பாரதிதாசன் மீது கொண்ட பற்று காரணமாக தம் பெயரை பார்த்திங்கன்னா சுப்புரத்தின தாசன் என மாற்றிக்கொண்டார். அதன் சுருக்கம் தான் என்னது? சுரதா. ஸோ உவமைகளை பயன்படுத்தி கவிதைகள் எழுதுவதில் வல்லவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான். சரிங்களா, அதனால தான் இவர் பேர் என்னது? உவமை கவிஞர்னு வந்துச்சு. ஸோ உவமைகளை பயன்படுத்தி கவிதைகள் எழுதுவதில் வல்லவர். ஸோ அதனால தான் இவருக்கு உவமை கவிஞர்ன்ற இன்னொரு அடைமொழி பேரும் வந்துச்சு. ஸோ உவமை கவிஞர்னா யாருன்னு கேட்கலாம். சரிங்களா, நாமக்கல் கவிஞர்னா யார்? வே ராமலிங்கனார். ஸோ காந்திய கவிஞர்னா யார்? வே ராமலிங்கனார். அது மாதிரி உவமை கவிஞர்னா சுரதா. சரிங்களா, ராசகோபாலன். இவர் எழுதிய நூல்கள் என்னென்னு பாருங்கள். அமுதும் தேனும், தேன்மலை, துறைமுகம் உள்ளிட்ட பல நூல்களை இவர் இயற்றியுள்ளார். என்னென்ன நூல்கள்? அமுதும் தேனும், தேன்மலை, துறைமுகம் உள்ளிட்ட பல நூல்களை இவர் இயற்றியுள்ளார். ஸோ அடுத்து பார்க்கலாம். ஸோ இந்த பாடல் பார்த்திங்கன்னா சுரதா கவிதைகள் என்னும் நூலில் இயற்கை எழில் என்னும் பகுதியிலிருந்து எடுத்து தரப்பட்டுள்ளது. எதிலிருந்து எடுத்து தரப்பட்டுள்ளது? சுரதா கவிதைகள் என்னும் நூலில் இயற்கை நூல். சரிங்களா, சுரதா கவிதைகள் என்னும் இயற்கை நூல், இயற்கை எழில் அந்த பகுதியிலிருந்து தான் இந்த காடுன்றது எடுத்து தரப்பட்டிருக்கு. சரிங்களா, ஸோ இப்பாடல் பார்த்திங்கன்னா கிளிக்கண்ணி வகையை என்னது? கிளிக்கண்ணி பாவகையை சார்ந்தது. ஸோ காடுன்றது எந்த பாவகையை சார்ந்ததுன்னு கேட்கலாம், ரொம்ப முக்கியம். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கனால கண்டிப்பாக கொஷின் கேட்பாங்க. என்னது? கிளிக்கண்ணி. ஸோ கிளியின் மொழி போன்ற இனிய சொற்களை பேசும் பெண்ணை நோக்கி கூறுவதாக இனிய சந்தத்தில் இசைப்பாடல் வகை தான் பாடப்படும் இசைப்பாடல் தான் என்னதுன்னு பார்த்திங்கன்னா இந்த கிளிக்கண்ணி. சரிங்களா, ஸோ இங்கே பாருங்கள், ஒரு தெரிந்து கொள்ளும் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரொம்ப 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 முக்கியமானது. காட்டை குறிக்கும் வேறு பெயர்கள்லாம் என்னென்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். கால், கான், கானகம், அடவி, அரண், ஆரணி, புறவு, பொற்றை, பொழில், தில்லம், அழுவம், இயவு, பழவம், மௌரி, வல்லை, விடர், வியல், வனம், முதை, மிலை, இரும்பு, சுரம், பொச்சை, பொதி, முளி, அரில், அரல், பதுக்கை, கணையம். ஸோ இது எல்லாமே என்னது? காட்டை குறிக்கும் வேறு பெயர்கள் தான். ஸோ ரொம்ப முக்கியமானது. ஸோ அதை படித்து வச்சுக்கோங்க. சரிங்களா, ஸோ அடுத்து பாட்டை பார்க்கலாமா? பாட்டை பாருங்கள். ஸோ காடு இமேஜ் அப்படியே கொடுத்துருக்காங்க. அந்த காட்டில் இருந்து தான் நமக்கு என்னது? பாட்டை எடுத்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ பாருங்கள் என்ன பாட்டுன்னு. கார்த்திகை தீபம் என காடெல்லாம் பூத்திருக்கும், பார்த்திட வேண்டுமடி கிளியே பார்வை குளிருமடி. என்னது? பார்த்திட வேண்டுமடி கிளியே பார்வை குளிருமடி. அதாவது கார்த்திகை தீபம் என, கார்த்திகை தீபம் போல் காட்டில் எல்லாம் பூக்கள் பூத்து குலுங்கியிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ காடு பொருள் கொடுக்கும், காய்கனி ஈன்றெடுக்கும், கூடி கழித்திடவே கிளியே குளிர்ந்த நிழல் கொடுக்கும். என்னது? காட்டில் நிறைய பொருள் கிடைக்கும், காய்கனி எல்லாம் கிடைக்கும். சரிங்களா, அதை சாப்பிட்டு கூடி சந்தோஷமாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ குரங்கு குடியிருக்கும், கொம்பில் கனி பறிக்கும். ஸோ குரங்கு என்னது? கொம்பில் கனி பறிக்குமா? ஸோ மரங்கள் வெயில் மறைக்கும், கிளியே வழியில் தடை இருக்கும். மரங்கள் அங்கே என்னது? மரங்கள் அடர்த்தியாக இருக்கனால வெயில் தெரியாது. ஸோ மரங்கள் வெயிலை மறைச்சிரும்னு சொல்கிறாங்க.
ஸோ பச்சை மயில்கள் நடிக்கும், பன்றி கிழங்கெடுக்கும். என்னது, பன்றி குட்டி பார்த்திங்கன்னா கிழங்கெடுக்கும், பச்சை மயில் வந்து நல்லா டான்ஸ் ஆடும். ஸோ அந்த தான் சொல்கிறாங்க. ஸோ நச்சரவ வங்கலங்கும் கிளியே நரியெல்லாம் ஊளையிடும், அதிமதுரத்திலையை யானைகள் தின்றபடி. யானைகள் என்ன சாப்பிடுதான், அதிமதுரன்ற ஒரு இலை இருக்கும், அந்த இலையை சாப்பிடுதான். புதுநடை போடுமடி கிளியே பூங்குயில் கூவுமடி, சிங்கம் புலி கரடி சிறுத்தை விலங்கினங்கள் எங்கும் திரியுமடி கிளியே இயற்கை விடுதேலே. ஸோ பாட்டு உங்களுக்கே ஈஸியாக புரியும், சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், சொல்லும் பொருளும் ரொம்ப முக்கியம். ஈன்றுனா என்னதுன்னா பெற்று, கொம்புனா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கிளை, அதிமதுரம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மிகுந்த சுவை, கழித்திடனா என்னன்னா மகிழ்ந்திட, நச்சரவம்னா என்னதுன்னா விடமுள்ள பாம்பு, விடுதினா என்னது தங்கும் இடம். சரிங்களா? ஸோ அவ்வளோதான், ஃபஸ்ட்டு செயல் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ இங்கே பாருங்கள், பாட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் பாக்ஸில், கற்பவை கற்றபின். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே, வாய்ச்சொல்லில் வீரரடி கூட்டத்தில் கூடி நின்று கூவி பிதற்றல் அன்றி நாட்டத்தில் கொள்ளாரடி நாளில் கிளியே நாளில் மறப்பாரடி. ஸோ அதே மாதிரி சேம் பாட்டு, அதனால தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஏன்னா அதே மாதிரி சேம் பாட்டுன்றனால கிளியேன்னு வருதா, ஸோ அதனால தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்குனே கொடுத்துருக்காங்க. ஸோ நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றின்னு வந்தால் யார், பாரதியார். சரிங்களா? ஸோ கடைசி 2 கூட கொடுத்து கேட்கலாம். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், புக் பேக் பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. வாழை கன்றை டேஸ் ஈன்றதுன்னு வரும். காடெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்னது, காடு கூட்டல் எல்லாம்னு வரும். கிழங்கு ப்ளஸ் எடுக்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்னன்னா கிழங்கெடுக்கும். ஸோ அடுத்து பாருங்கள், அடுத்த பாடல் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பாடலாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் 2 லைன் லாஸ்ட் 2 லைன் படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், பாட்டை பாருங்கள். ஊரின் வடகோடியில் அந்த மரம் 5 வயதில் பார்த்த போதும் இப்படியே தான் இருந்தது, 50 தாண்டி இன்றும் அப்படியே தான். ஸோ பாட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்களே புரிஞ்சுக்கிற வகையில் தான் இருக்கும். ஸோ தாத்தாவின் தாத்தா காலத்தில் நட்டு வளர்த்த மரமாம், அப்பா சொல்ல கேட்டிருக்கிறேன், பச்சை காய்கள் நிறமாறி செங்காய் தோன்றும் கொண்டதுமே சிறுவர் மனங்களில் பரவசம் பொங்கும், பளபளக்கும் பச்சை இலைகளுடைய கருநீல கோழி குண்டுகளாய். ஸோ இந்த லைன் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ கருநீல கோழி குண்டுகளாய் நாவற்பழங்கள் கிளைகளில் தோன்றும். ஸோ நாவற்பழங்களை வந்து எதுக்கு ஊமைப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி கேட்கலாம். எதுக்குன்னா கோழி குண்டுக்கு ஊமைப்படுத்துகிறாங்க. சரிங்களா? அந்த லைன் ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்கள், காக்கை குருவி மைனா கிளிகள் இன்னும் பெயரறியா பறவைகளுடன் அணிகளும் காற்றும் உதிர்த்திடும், சுட்ட பழங்கள் பொறுக்க சிறுவர் கூட்டம் அலைமோதும். ஸோ வயது வந்த அக்காக்களுக்காய் கையில் பெட்டியுடன் ஓடி ஓடி பழம் பொறுக்கும் தங்கச்சிகள், இரவில் மெல்லிய நிலவொளியில் படையெடுத்து வரும் பழந்தின்னி வவ்வால் கூட்டம், தோப்பு முழுக்க பரவி கிடக்கும் மரத்தின் குளிர்ந்த நிழலிலே கிளியாந்தட்டின் சுவாரஸ்யம், புளியாமிலாருடன் அப்பா வரும் வரை, நேற்று மதியம் நண்பர்களுடன் என் மகன் விளையாடியதும் அந்த மரத்தின் நிழலில்தானே, பெருவாழ்வு வாழ்ந்த அந்த மரம் நேற்றிரவு பேய்காற்றில் வேரோடு சாய்ந்து விட்டதாமே, விடிந்தும் விடியாததுமாய் துஷ்டி கேட்கும் பதற்றத்தில் விரைந்து செல்கிறார் ஊர் மக்கள் குஞ்சு குழுவான்களோடு. எனக்கு போக மனமில்லை என்றும் என் மன வெளியில் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் குன்றுகளின் நடுவே மாமலை போல. ஸோ ஒரு மரம் இருந்துச்சா, அந்த மரத்தில் நாங்கள் இப்படிலாம் விளாண்டோம், இப்படிலாம் அந்த மரத்தில் பழம் பொறுக்கணும். ஸோ அந்த மரம் வந்து நேற்று அடித்த புயலில் பார்த்திங்கன்னா சாஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதுதான் அந்த பாட்டோட கதை. ஸோ அடுத்து பாருங்கள், சொல்லும் பொருளும் என்னது, பரவசம் மகிழ்ச்சி பெருக்கு, துஷ்டி கேட்டல்னா துக்கம் விசாரித்தல். துஷ்டி கேட்டல்னா என்னது, துக்கம் விசாரித்தல். ஸோ அடுத்துங்க பாருங்கள், நூல்வெளி பாருங்கள், அந்த அப்படியே நிற்கட்டும் அந்த மரம், அதை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜமார்த்தாண்டன். ஸோ புது இன்ஃபர்மேஷன் பாருங்கள். ஸோ ராஜமார்த்தாண்டன் பார்த்தீங்கன்னா கவிஞர், இதழாளர், கவிதை திறனாய்வாளர் என பன்முக திறன்களை பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜமார்த்தாண்டன். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர். ஸோ கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான்
ராஜமார்த்தாண்டன் கவிதைகள் என்னும் நூலுக்காக தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசு பெற்றவர். எந்த நூலுக்கு? ராஜமார்த்தாண்டன் கவிதைகள் என்னும் நூலுக்காக தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசு பெற்றவர் தான் இவர். ஸோ சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து கொங்குதேர் வாழ்க்கை என்னும் தலைப்பில் நூலாக்கியுள்ளார். சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து கொங்குதேர் வாழ்க்கை என்னும் தலைப்பில் நூலாக்கியிருக்காரு. ஸோ இவரது அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் என்னும் நூலில் உள்ள கவிதை இங்கு தரப்பட்டிருக்குது. இவரது அப்படியே நிற்கட்டும் அந்த மரம். ஸோ இந்த நூலில் கவிதையாக தரப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ கொப்புகள் விலக்கி கொத்து கொத்தாய் கருவேலங்காய். ஸோ சேம் அதே மாதிரி ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கண்டிப்பாக கொடுத்து இதோட ஆசிரியர் யாருன்னு கேட்கலாம். சரிங்களா? இதோட ஆசிரியர் யாருன்னா கலாப்பிரியா. சரிங்களா? ஸோ கொப்புகள் விலக்கி கொத்து கொத்தாய் கருவேலங்காய் பறித்து போடும் மேய்ப்பனை ஒரு நாளும் சிராய்ப்பதில்லை கருவ முட்கள். குழந்தை வரைந்தது பறவைகளை மட்டுமே வானம் தானாக உருவானது. ஸோ இது சொன்னது யார்? கலாப்பிரியா. சரிங்களா? பாட்டிலே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதோட 2வது செயல் முடிஞ்சு. சரிங்களா? ஸோ புக் பேக் பார்க்கலாமா? நாவற் பழத்திற்கு ஓமையாக கூறப்படுவது எது? கோழி குண்டு. சுட்ட பழங்கள் என்று குறிப்பிடப்படுபவை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டிய பழங்கள். பெயரறியா என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா பெயர் கூட்டல் அறியா. மனம் இல்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா மனம் கூட்டல் இல்லை. நேற்று கூட்டல் இரவு என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்னதுன்னா நேற்றிரவு. கரெக்டா? ஸோ அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்கள், உரைநடை எதை பற்றி கொடுத்துருக்காங்கன்னா விலங்குகள் உலகம், விலங்குகளை பற்றி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ என்னன்னா இங்கே பாருங்கள், முண்டந்துறை புலிகள் காப்பகம். புலிகள் காப்பகம் எங்கே இருக்குது? களக்காடு முண்டந்துறை. சரிங்களா? ஸோ ரொம்ப முக்கியம். புலிகள் காப்பகம் எங்கே இருக்குது? முண்டந்துறை இருக்குது. சரிங்களா? இது பார்த்திங்கன்னா ஒரு கதை மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆதினின்னு ஒரு பெண் இருப்பாங்க. அவங்க அவங்க அம்மா ஆஃபீஸில் வேலை பார்ப்பாங்க. ஸோ அவங்கள கூட்டிகிட்டு அந்த முண்டந்துறை புலிகள் காப்பத்தை சுற்றி பார்க்குற மாதிரி இந்த கதை கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? கதை மாதிரி தான் இருக்கும். வாஸ்து பார்த்துக்கோங்க. முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ முண்டந்துறை புலிகள் பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னா காப்பகம். சரிங்களா? முண்டந்துறை முண்டந்துறை பார்த்திங்கன்னா புலிகள் காப்பகம். சரிங்களா? ஸோ புலிகள் காப்பகம் எங்கே இருக்குதுன்னு கேட்கலாம். முண்டந்துறை. ஸோ தமிழ்நாட்டிலே 2வது மிகப்பெரிய காப்பகம் எது தான்? இந்த முண்டந்துறை தான். சரிங்களா? 895 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. இது மொத்தம் எவ்வளோ சதுர கிலோமீட்டர்? 895 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. இங்கே பார்த்திங்கன்னா யானை, புலி, சிறுத்தை, மான், கரடி, காட்டு மாடு இப்படி எல்லா அரிய விலங்குகளும் இருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், எங்கே பாருங்கள், இது ஆசிய யானை, இது ஆப்பிரிக்க யானை. சரிங்க, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ படிங்க, பாடம் ரொம்ப ஈஸியாக தான், இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், உலகில் பார்த்திங்கன்னா 2 வகையான யானைகள் இருக்குது. ஸோ அதான் அங்கே பார்த்தோம். ஆசிய யானை, ஆப்பிரிக்க யானைன்னு 2 இருக்குது. ஸோ இவைக்கு 2க்குமே பார்த்திங்கன்னா வேறுபாடு இருக்குது. அதில் என்னத்தில் வேறுபாடு இருக்குன்னா, ஆசிய யானைகளில் பார்த்திங்கன்னா ஆண் யானைக்கு தந்தம் இருக்கும், பெண் யானைக்கு தந்தம் இருக்காது. ஆனால் ஆப்பிரிக்க யானைகளில் 2க்குமே தந்தம் இருக்கும். ஆப்பிரிக்க யானைகளில் 2க்குமே தந்தம் இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், யானை பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 250 கிலோ புல்லும் இலைத்தலைகளை உணவாக உட்கொள்ளுமா. அது குடிக்க பார்த்திங்கன்னா 65 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுமா. ஸோ யானை பார்த்திங்கன்னா மிகுந்த நினைவாற்றல் கொண்ட விலங்கு, அது பாசம் நிறைந்த விலங்கும் கூட. சரிங்களா? ஸோ புது இன்ஃபர்மேஷன் ஜாலியாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ ஒன்று புதுசாக தெரிஞ்சுக்க வரோன்ற மாதிரி படிங்க. ஸோ புக்கை எடுக்கும் போது ஏன்டா படிக்கிறோன்ட்டு படித்தா எதுவுமே மண்டையில் ஏறாது. ஸோ ஒரு விஷயத்தை புதுசாக கற்றுக்க வரோன்னு நினச்சி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மெமரி ஆயிடும். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், தெரிந்து கொள்ளவும் பாருங்கள், தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம். ஸோ மேட்டுப்பாளையத்தில் மட்டும்தான் தமிழ்நாட்டின் வனக்கல்லூரி இருக்குது. ஸோ மேட்டுப்பாளையம்னா என்னது? கோவை மாவட்டம். ஸோ இங்கே பாருங்கள், கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இளநிலை வனவியல், முதுநிலை வனவியல், அதாவது பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி, எம்எஸ்சி ஃபாரஸ்ட்ரி இந்த படிப்புலாம் இருக்குது. சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், அடுத்து கரடியை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். கரடி பார்த்திங்கன்னா ஒரு அனைத்துண்ணி. ஸோ என்னன்னு கேட்கலாம், கரடி டேஸ் உண்ணின்னு கேட்கலாம். கரடி பார்த்திங்கன்னா அனைத்துண்ணி. ஸோ கரடி பார்த்திங்கன்னா என்னென்ன சாப்பிடுன்னு பாருங்கள்.
பழங்கள், தேன் போன்றவற்றை உண்பதற்காக மரங்களில் வந்து ஏறும். சரிங்களா? ஸோ உதிர்ந்த மலர்கள், காய்கள், கனிகள், புற்றீசல் ஆகியவற்றையும் தேடி உண்ணுன்னு சொல்கிறாங்க. கரையான் அதற்கு மிகவும் பிடித்த உணவா? சரிங்களா? கரடிக்கு மிகவும் பிடித்த உணவு எதுனா கரையானா. ஸோ தேன்கூட்டை கலைக்கும் போது தேனீக்கள் அதை கொட்டி விடாதான்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ கரடியின் உடலை பார்த்திங்கன்னா போர்த்து இருக்கும் அடர்ந்த முடிகள் தேனீக்களிடமிருந்து அதனை வந்து காப்பாற்றி விடும்னு சொல்கிறாங்க. நன்கு வளர்ந்த கரடி பார்த்திங்கன்னா 160 கிலோ எடை இருக்குமா. ஸோ அடுத்து பாருங்கள், புலிகள் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ புலிகள் பார்த்திங்கன்னா தனித்து வாழும் இயல்புடைமை. அதாவது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் ஒரு புலி மட்டும்தான் இருக்கும். அது எப்பவுமே தனித்து வாழுவான். ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே ஒரு புலி மட்டுமே இருக்கும். மற்ற புலிகள் பார்த்திங்கன்னா அந்த எல்லைக்குள்ளே வந்து செல்லாதான். கருவுற்ற புலியானது 90 நாட்களில் பார்த்திங்கன்னா 2 அல்லது 3 குட்டிகள் ஈடும். என்னது 90 நாட்கள்லேயே 2 அல்லது 3 குட்டிகளை ஈடுமா. அந்த குட்டிகளை 2 ஆண்டுகள் வரை வளர்த்து வரும். அவை வேட்டையாட கற்றுக்கொண்டவுடன் அவற்றுக்கான எல்லைகளை பிரித்து தனியாக அனுப்பிச்சிருமா. ஸோ இதுதான் புலியோட முக்கியத்துவம். சரிங்களா? ஸோ புலி பார்த்திங்கன்னா புலி தான் ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு. ஸோ ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு எது ரொம்ப 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 முக்கியம். படிக்காதவங்களாம் என்ன பண்ணிடுவீங்க, அப்படியே சிங்கம்னு போட்டுருவீங்க. ஏன்னா காட்டுக்கு ராஜா சிங்கம்னு தானே சொல்லுவாங்க. அப்படின்றனால சிங்கம்னு போட்டுருவீங்க. ஆனால் என்னது ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு எது? புலி. சரிங்களா? புலி தனக்கான உணவை வேட்டையாடிய பின்பு வேறு எந்த விலங்கையுமே வேட்டையாடாதான். அதனை பண்புள்ள விலங்கு என்று நான் கூறுகிறோன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ காட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா காட்டுக்குள் நமக்கு அனுமதிக்கப்பட்ட இடம் வரைக்கும் சென்று திரும்பி அலுவலகம் செல்வோம்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ காட்டுக்கு அரசன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிங்கம் தான் சொல்கிறாங்க. ஸோ உலகில் பார்த்திங்கன்னா ஆசிய சிங்கம், ஆப்பிரிக்க சிங்கம் 2 வகை சிங்கம் இருக்கான். இந்தியாவில் குஜராத் மாநிலத்தில் கிர் சரணாலயத்தில் மட்டுமே ஆசிய சிங்கங்கள் உள்ளன. என்னது? இந்தியாவில் குஜராத் மாநிலத்தில் கிர் சரணாலயத்தில் மட்டுமே ஆசிய சிங்கங்கள் உள்ளன. ஸோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. நீளம், உயரம், பருமன், எடை, பலம், வேட்டை திறன் ஆகிய அனைத்திலும் சிங்கத்தை விட புலியே உயர்ந்ததுன்னு சொல்கிறாங்க. எனவே இயற்கை விஞ்ஞானிகள் பார்த்திங்கன்னா புலியையே காட்டுக்கு அரசன்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னது? காட்டுக்கு அரசன் சிங்கம் தான். ஆனால் விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்க? புலியையே காட்டுக்கு அரசன்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பாருங்கள், மானை பற்றி கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் சருகுமான், மிலாமான், வெளிமான் என பல வகையான மான்கள் உள்ளன. எல்லா வகை மான்களிடமே நம் நாட்டு புள்ளிமான்களே அழகில் சிறந்தனன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அவ்வளோதான், பாடம் முடிஞ்சு. புக் பேக் பார்க்கலாமா? ஆசிய யானைகளில் ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்துவது என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ என்ன வேறுபடும்? தந்தம். ஏன்னா ஆசியாவில் பார்த்திங்கன்னா ஆண் யானைக்கு தந்தம் இருக்கும், பெண் யானைக்கு தந்தம் இருக்காது. சரிங்களா? ஸோ அதை தான் வேறுபடுத்துது. அடுத்து பாருங்கள், தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முண்டந்துறை. ஸோ காட்டாறு, இந்த கொஸ்டின் ஏற்கனவே பார்த்துருப்போன்னு நினைக்கிறேன். காட்டாறு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா காடு கூட்டல் ஆறு. டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். ஸோ அனைத்துண்ணி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா அனைத்து கூட்டல் உண்ணி. நேரம் கூட்டல் ஆகி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்னதுன்னா நேரம் ஆகி. வேட்டை கூட்டல் ஆடிய என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்னதுன்னா வேட்டையாடிய. ஸோ அடுத்து பாருங்கள், காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு என்று அழைக்கப்படும் விலங்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா புலி. யானை கூட்டத்திற்கு ஒரு பெண் யானை தான் தலைமை தாங்கும். எனது யானை கூட்டத்திற்கு எப்போதுமே பார்த்திங்கன்னா ஒரு பெண் யானை தான் தலைமை தாங்கும். கரடிகளை பார்த்திங்கன்னா தேனீக்களிடமிருந்து காப்பது அதன் அடர்ந்த முடிகள். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், இந்திய வனமகன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கதை மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பாருங்கள், அசாம் மாநிலத்தில் ஜோர்விராட் மாவட்டத்தை சேர்ந்த ஜாதவ் பயங். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அசாம் மாவட்டத்தை சேர்ந்தவர். சரிங்களா? ஸோ இவர் பார்த்திங்கன்னா பிரம்மபுத்திரா ஆற்றின் நடுவில் உள்ள ஒரு மிகப்பெரிய தீவில் பார்த்திங்கன்னா அவரோட கடின உழைப்பால் வந்து ஒரு காட்டையே உருவாக்கியிருப்பார். ஸோ எந்த ஏரியான்னு பாருங்கள், பிரம்மபுத்திரா ஆற்றின் நடுவில். ஸோ எதுக்கான அவர் வந்து அந்த காட்டை உருவாக்குனதுனால இவர் யாருன்னா இந்திய வனமகன் சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்தியாவின் வனமகன் என்று அழைக்கப்படும் நபர் யாருன்னு கேட்கலாம், ஜாதவ் பயங். சரிங்களா? இவர் வந்து பிரம்மபுத்திரா ஆற்றின் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய தீவை 30 ஆண்டுகள் கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த காட்டை வந்து உருவாக்கியிருப்பார். ஸோ அதுக்கு அடையாளமாக தான் யானைகளோட வருகையை பார்த்து
அவர் வந்து சந்தோஷப்படுவார். ஒரு கதை மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவர் வந்து அங்கே ஒரு மூங்கில்லையே வீடு செஞ்சுருப்பார். ஸோ யானைகள் வந்து அந்த மூங்கில் வீட்டெல்லாம் உடச்சிரும். என்னங்கடா நம்ம வீட்டை உடைக்குதுன்னு வருத்தப்படாமல் அவர் வந்து சந்தோஷப்படுவார். ஏன்னா யானைகள் வந்து காட்டுக்கு அவர் உருவாக்கிய காட்டில் யானைகள் வந்தால் தான் அந்த காடே வளமாக இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ பிரம்மபுத்திரா ஆற்றில் பார்த்திங்கன்னா ஆண்டுதோறும் வந்து வெள்ளப்பெருக்கு ஓடும். 1979ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா அது போன்று ஒரு வெள்ளம் ஏற்பட்டு தான். ஸோ வெள்ளத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பாம்புகள் வந்து ஏராளமான பாம்புகள் வந்து அடுத்து அந்த மரங்கள் இல்லாத அந்த தீவில் வந்து பார்த்திங்கன்னா மரங்களே இருக்காதான். ஸோ அடித்து வரப்பட்டதுனால அந்த பாம்புகள்லாம் பார்த்திங்கன்னா செத்து போயிருமா. ஏன்னா வெப்பம் தாங்காமலும் ஸோ அந்த மரங்கள் எதுவுமே இல்லாதனால ஸோ அந்த பாம்பு ஃபுல்லாக செத்து வர்றதுனால அதை பார்த்து தான் அவருக்கு அந்த ஐடியாவே தோணுச்சான். என்னது மரம் வளர்க்கணும் அப்படின்ற மாதிரி இந்த தீவில் மரம் வளர்க்கணுன்ற ஐடியா தோணுச்சு. ஸோ ஊர் மக்கள்கிட்டலாம் போய் கேட்பார், இந்த தீவில் ஏன் மரங்கள் வளராதா அப்படின்ற மாதிரி. அந்த தீவில் மரங்கள் வளராது, ஸோ மண்ணின் தன்மை அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இருந்தாலும் நான் மரம் வளர்த்து காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் வந்துடுவார். ஸோ நிறைய பேர்த்த பார்த்து மரம் எப்படி வளர்க்குறது, ஸோ அந்த தீவோட இது எப்படி மாற்றுறது அப்படின்ற மாதிரிலாம் கேட்பார். ஸோ அதுக்கு என்னது எல்லாருமே அந்த தீவில் வந்து மரம் நிறைய நட்டு வச்சு பார்ப்பாரு. ஸோ மரமே வளராது. ஸோ ஒருத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அந்த இதில் வந்து மூங்கில் வளரும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஸோ மூங்கிலை நட்டு வச்சு வளர ஆரம்பிச்சிருக்காரு. மூங்கில் வளர்ந்துருக்கு. ஸோ மற்ற மரங்கள் எதுவுமே வளரலை. அதனால் என்ன பார்த்திங்கன்னா கடைசியாக ஒருத்தர்கிட்ட போய் கேட்பார். அவர் பார்த்திங்கன்னா முதல்ல மண்ணினோட தன்மையை மாற்று, அப்படின்னா தான் உனக்கு வந்து மரங்கள் வளரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஸோ அதனால் என்னதுன்னா நிறைய கட்டெரும்பு கொண்டு வந்து விடுவார். ஸோ நிறைய கட்டெரும்பு கொண்டு வந்து விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது ஊற பார்த்திங்கன்னா அந்த மண்ணினோட தன்மை மாறும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொன்றா நட்டு வைப்பார். ஸோ மரங்கள் வந்து வளர தொடங்கும். ஸோ இதான் இந்த கதை. சரிங்களா? ஸோ எங்கள் பகுதியில் பார்த்திங்கன்னா அரசு சமூக காடுகள் வளர்ப்பு திட்டம் ஒன்றை செயல்படுத்தியது. ஸோ அதன் மூலமாக பார்த்திங்கன்னா அவர் மரங்கள் நட ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இந்த கதை கொடுத்துருப்பாங்க, வாஸ்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? உங்கள் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2012ஆம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் ஜாதாவுக்கு இந்திய வனமகன் என்னும் பட்டத்தை வழங்கியுள்ளது. ஸோ யானைகள் தங்கி இருக்கும் காடு தான் வளமான காடு என்று பெரியோர்கள் சொல்ல கேட்டிருக்கேன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ நிறைவாக காட்டின் வளம் என்று குறிக்கப்படும் புலிகளும் இங்கே வந்திருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஜிட்டு கலிட்டா என்னும் வனவிலங்கு ஆர்வலர் என்னுடைய காட்சி பற்றி கேள்விப்பட்டு அங்கே வந்து வந்திருக்கார். ஸோ அதன் மூலியமாக தான் இப்படி ஒரு காடு இருக்குன்றது தெரிஞ்சிருக்கு. ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா யானை கூட்டத்தை விரட்டி கொண்டு வந்த வன காவலர்களும் அந்த காட்டை கண்டு வியந்திருக்காங்க. ஏன்னா அந்த காடு பற்றி கணக்கெடுப்புலேயே கிடையாதான். ஸோ இவர் தான் உருவாக்கியிருக்காரு அந்த காடை. ஸோ காடு பற்றி பார்த்திங்கன்னா எந்த இதழில் வந்திருக்குது ரொம்ப முக்கியம், டைம்ஸ் ஆஃப் இந்தியான்ற இதழில் வந்து இந்த செய்தி வந்து வந்திருக்கு. சரிங்களா? ஸோ அவ்வளோதான், பாடமே முடிஞ்சிச்சு. ஸோ அந்த பாடத்தை ஒரு கதையாகவே சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் வந்து ஓரளவு வாஸ்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள், இலக்கணம் பார்க்கலாம். 4 வகை குறுக்கங்கள். ஸோ என்னது 7th தமிழ் இயல் 2ஓட இலக்கணம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இது வந்து 4 வகை குறுக்கங்கள் என்னது சார்பெழுத்தில் வரும். சார்பெழுத்தில் ஆல்ரெடி ஆயுதம் பார்த்துட்டோம், உயிர்மெய் பார்த்துட்டோம், உயிரிழப்படை ஒற்றளப்படை பார்த்துட்டோம், குற்றியலிகரம் குற்றியலுகரம் போன கிளாஸில் பார்த்தோம். ஸோ இப்போ என்னது 4 வகை குறுக்கங்கள். என்னது ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். ஸோ இந்த 4 வகை குறுக்கங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள், ஒவ்வொரு எழுத்துக்கும் அதை ஒலிப்பதற்கு உரிய கால அளவு உண்டு. எனது ஒவ்வொரு எழுத்துக்குமே ஒரு கால அளவு இருக்குது. ஸோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா மாத்திரை. அப்போ ஒவ்வொரு எழுத்துக்குமே ஒரு மாத்திரை இருக்குது. ஆனால் எல்லா எழுத்துக்களும் எல்லா இடங்களிலும் தமக்குரிய மாத்திரை அளவில் வந்து முழுமையாக ஒலிக்காதான். ஸோ என்னென்னா சில எழுத்துக்கள் சில இடங்களில் தமக்குரிய கால அளவை விட கொஞ்சம் குறைவாக ஒலிக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் எழுத்துக்களை தான் என்னது குறுக்கங்கள்னு சொல்லி சொல்கிறாங்க. கரெக்டாக? ஸோ அடுத்து பாருங்கள், ஐகார குறுக்கம். ஐகார குறுக்கம்னா என்னது ஐ, கை, பை. ஸோ இந்த மாதிரி ஐயில், அதாவது அந்த சவுண்டு நம்ம இப்போ ஒரு வார்த்தை சொல்கிறோன்னா அது வந்து என்னது ஐயில் முடியும். சரிங்களா? அதை தான் நம்ம வந்து ஐகார குறுக்கம்னு சொல்லுவோம்.
ஸோ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஐ, கை, பை என ஐகார எழுத்து பார்த்திங்கன்னா தனித்து வரும் இடங்களில் தனக்குரிய 2 மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கும். எனது இந்த மாதிரி ஒத்த எழுத்து தனியாக வர்றப்ப எனது ஐன்றது 2 மாத்திரை, கைன்றது 2 மாத்திரை, பை இதெல்லாம் என்னது ஒரு எழுத்து தனியாக வருது. ஸோ இதெல்லாம் என்னது 2 மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கும். அதை இது வேர்டாக வருது. வையம், சமையல், பறவை என சொற்களின் முதல், இடை, இறுதி ஆகிய 3 இடங்களில் வரும்போதும் தனக்குரிய 2 மாத்திரை அளவில் இருந்து குறைந்து எவ்வளோ 1.5 மாத்திரையாக ஒலிக்கும். சரிங்களா? ஸோ அதை அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரொம்ப 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 முக்கியம். ஐகாரம் சொல்லின் முதலில் வரும்போது 1.5 மாத்திரையாக ஒலிக்குது. இடையிலும் இறுதியிலும் வரும்போது என்னது 1 மாத்திரையாக ஒலிக்குது. சரிங்களா? அந்த மாத்திரைன்றது ரொம்ப முக்கியம். ஐகார குறுக்கம் சொல்லின் முதலில் வரும்போது 1.5 மாத்திரையாகவும் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரும்போது 1 மாத்திரையாகவும் ஒலிக்குது. ஸோ அடுத்து பாருங்கள் ஔகார குறுக்கம். ஸோ ஔகார குறுக்கம் பார்த்திங்கன்னா சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வராது. சொல்லின் முதலில் மட்டும்தான் வரும். ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட். சொல்லின் முதலில் வரும் குறுக்கம் என்னன்னு கேட்கலாம். ஔகார குறுக்கம். ஸோ இந்த மாதிரி ஆரம்பிக்கும். ஸோ ஔகார எழுத்து பார்த்திங்கன்னா தனித்து வரும் இடங்களில் தனக்குரிய 2 மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கும். எனது அவ்வு, வவ் முதல் எழுத்தில் வரும்போது. ஸோ ஔவையார் இந்த மாதிரி வேர்டா ஔவையார், வௌவால் என சொற்களின் முதலில் வரும்போது தனக்குரிய 2 மாத்திரை அளவில் இருந்து குறைந்து 1.5 மாத்திரையாக ஒலிக்கிறது. ஸோ வௌவாலோட மாத்திரை அளவு என்னன்னு கேட்பாங்க. சரிங்களா? 1.5 மாத்திரை. ஸோ அடுத்து பாருங்கள் மகர குறுக்கம். ஸோ அம்மா, பாடம், அம்மா அம்மான்ற வார்த்தையை பாருங்கள். ஸோ மகர குறுக்கம்ன்றனால மா தான் முக்கியம். ஸோ அம்மா, பாடம், படித்தான் ஆகிய சொற்களில் பார்த்திங்கன்னா மகர எழுத்து தனக்குரிய மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது. ஸோ அம்மா, பாடம், படித்தான். ஸோ மா என்னது முழுசாக வருது. ஸோ இதில் பாருங்கள் வளம் வந்தான். ஸோ இது எப்படி சொல்லுவோம்? வளம் வந்தான் தான் சொல்லுவோம். ஸோ இம்மு வந்து கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கும். ஸோ வளம் வந்தான் என்பதில் மகர மெய்யெழுத்தை அடுத்து வகர எழுத்து வருவதால் மகர மெய்யானது தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து, ஸோ மெய்யெழுத்துக்கு ஏற்கனவே அரை மாத்திரை தான். ஸோ அதிலிருந்து குறைந்து 1/4 மாத்திரையாக ஒலிக்குது. சரிங்களா? மகர குறுக்கத்துக்கு மாத்திரை அளவு அரை மாத்திரை தான். ஸோ அதிலிருந்து குறைந்து 1/4 மாத்திரையாக. ஸோ வளம் வந்தான்றது என்னது? ஸோ மகர மெய்க்கு அடுத்து வகரம் வர்றனால. சரிங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ எக்ஸாம்பிளில் கொடுத்துருவாங்க நிறையா. ஸோ வளம் வந்தான் அந்த மாதிரி நிறையா கொடுத்துருவாங்க. வளம் வந்தான்ற என்னது மகர மெய்யெழுத்தை அடுத்து வகரம் வரணும். ஸோ அது ரொம்ப முக்கியம். வகரம் வந்தால் மட்டும்தான், வந்தால் மட்டும்தான் தன்னுடைய அரை மாத்திரை அளவில் இருந்து குறைந்து 1/4 மாத்திரையாக ஒலிக்கும். சரிங்களா? இன்னும் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். போலும் என்னும் சொல்லை எப்படி இது பண்ணுவாங்கன்னா போன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பிரித்து எழுத்துக்களை வரும்போது போன் வந்துடும். மருளும்ன்ற சொல்லி எப்படி வந்துடும்னா மருண் அப்படின்ற மாதிரி வந்துடும். ஸோ இதெல்லாம் செயலில் ஓசை சீர்மைக்காக வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இந்த சொற்களில் பார்த்திங்கன்னா மகர மெய்யானது இன்னு 2 சுழின் 3 சுழின் ஆகிய எழுத்துக்களை அடுத்து வருவதால் தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து 1/4 மாத்திரை அளவாக ஒலிக்குது. ஸோ இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் மகரம் தான் என்னது? மகர குறுக்கம்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள் ஆயுத குறுக்கம். ரொம்ப ஈஸியானது. ஸோ ஆயுத குறுக்கம்னாலே நம்ம என்னது ஆயுத எழுத்து இருக்கும். ஸோ அதை ஈஸியாக நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ அஃது, எஃகு ஆகிய சொற்களில் பார்த்திங்கன்னா ஆயுத எழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து முழுமையாக ஒலிக்குது. சரிங்களா? அஃது, எஃகு. ஸோ அதே இது முள் ப்ளஸ் தீது. ஸோ என்னது முக்டீது. முக்டீதுன்றது எப்படி பிரியும்னா முள் கூட்டல் தீதுன்னு பிரியுமா? கக்ரு இது எப்படி பிரியும்? கல் கூட்டல் தீதுன்னு பிரியுமா? ஸோ இது பார்த்திங்கன்னா தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து 1/4 மாத்திரை அளவில் வந்து ஒலிக்கிறது. ஸோ இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் ஆயுதம் என்னது? ஆயுத குறுக்கம்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா? 4 குறுக்கமே ரொம்ப ஈஸி. புரிஞ்சுக்கிட்டால் இலக்கணம் ரொம்ப ஈஸி. சரிங்களா? ஸோ வேட்கை என்னும் சொல்லில் ஐகார குறுக்கம் பெறும் மாத்திரை அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 மாத்திரை. என்னது? வேட்கை என்னும் சொல்லில் ஐகார குறுக்கம் பெறும் மாத்திரை அளவு 1. மகர குறுக்கம் இடம்பெறாத சொல். ஸோ என்னது? போன்ல இடம்பெறும் மருண் வந்துடும். ஸோ பழம் விழுந்தது நான் சொன்னேன்னா மாக்கு அப்புறம் வா வரணும். சரிங்களா? பணம் கிடைத்ததுன்னு இருக்கு. ஸோ இது கிடையாது. சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறுவது எது? ஔகார குறுக்கம். ஸோ ஔகார குறுக்கம் பார்த்திங்கன்னா சொல்லின் முதலில் மட்டும்தான் இடம்பெறும். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் புக் பேக் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பாருங்கள் பால் 5 வகைப்படும். என்னது? ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். ஸோ என்னது? பால் எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். என்னென்ன? ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். ஸோ உயர்திணையில் பார்த்தீங்கன்னா
ஒரு ஆணை குறிப்பது என்னது? ஆண்பால். ஸோ என்ன உயர்ந்த நிலை என்னென்ன பால் வரும்னு கொடுத்துருக்காங்க, ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு ஆணை குறிப்பது ஆண்பால். எடுத்துக்காட்டு என்னது? மாணவன், செல்வன். ஒரு பெண்ணை குறிப்பது பெண்பால். எடுத்துக்காட்டு ஆதினி, மாணவி. சரிங்களா? ஒன்றுக்கு மேற்பட்டவர்களை குறிப்பது பலர்பால். என்னது? மாணவர்கள், மக்கள். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், அக்ரிநிலை கூட என்னென்ன வரும்னு பாருங்கள். ஒன்றை குறிப்பது என்னது? ஒன்றன் பால். என்னது? ஒன்றை குறிப்பது ஒன்றன் பால். எடுத்துக்காட்டு பாருங்கள், கல், பசு. என்னது? ஒன்றை குறிப்பது ஒன்றன் பால். ஒன்றன் பாலுக்கு எடுத்துக்காட்டு என்னது? கல், பசு. ஸோ ஒன்றுக்கு மேற்பட்டவரை குறிப்பது என்னது? பலவின் பால். ஸோ மண்புழுக்கள், பசுக்கள். சரிங்களா? ஒன்றுக்கு மேற்பட்டவரை குறிப்பது பலவின் பால். எடுத்துக்காட்டு என்னதுன்னா மண்புழுக்கள், பசுக்கள். ஸோ அடுத்து பாருங்கள், எதிர்பாலுக்குரிய பெயர்களை எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ மகளிர்னா என்னதுன்னா ஆடவர், பெண்ணா என்னது? ஆண், சிறுவன்னா என்னது? சிறுமி, அரசன்னா அரசி, மாணவன்னா மாணவி, தோழினா தோழன். சரிங்களா? ஸோ இந்த மகளிர் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? மகளிர்னா என்னது? ஆடவர். ஸோ அடுத்து பாருங்கள், ஸோ அடுத்து கலைச்சொல் அறிவும் பாருங்கள். தீவுனா என்னதுன்னா ஐஸ்லாண்ட். தீவுனா என்னது? ஐஸ்லாண்ட், இஸ்லாண்டுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இயற்கை வளம்னா என்னது? நேச்சுரல் ரிசோர்ஸ். இயற்கை வளம்னா என்னது? நேச்சுரல் ரிசோர்ஸ். வனவிலங்குகள்னா வைல்டு அனிமல்ஸ். வன பாதுகாவலர்னா ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர். என்னது? வன பாதுகாவலருக்கு இங்கிலீஷில் என்ன? ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர். ஓமைனா என்னது? பேரபிள். ஓமைனா என்னது? பேரபிள். காடுனா ஜங்கிள். வனவியல்னா ஃபாரஸ்ட்ரி. பல்லுயிர் மண்டலம்னா பயோடைவர்சிட்டி. பல்லுயிர் மண்டலம்னா பயோடைவர்சிட்டி. வனவியல்னா என்னது? ஃபாரஸ்ட்ரி. பல்லுயிர் மண்டலம்னா பயோடைவர்சிட்டி. ஸோ அவ்வளோதான், இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ திருக்குறள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ திருக்குறளையும் பார்த்துருவோம். அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி. நுழையும் முன் பாக்ஸ் ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். சரிங்களா? அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுக தரித்த குறள். ஸோ என்ற திருக்குறளின் பெருமையை சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஔவையார். ஸோ பார்த்தீங்கன்னா திருக்குறள் வடிவில் இருக்கனால இது எழுதியவர் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர்னு போற்றக்கூடாது. சரிங்களா? அந்த திருக்குறளின் பெருமையை சொன்னவர் யாருன்னு கேட்பாங்க, ஔவையார். சரிங்களா? அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுக தரித்த குறள். ஸோ அடுத்து பாருங்கள், அழுக்காராமை. ஸோ ரொம்ப முக்கியமானது பாருங்கள். ஒழுக்காராக கொள்க ஒருவன் தன்னெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு. என்னது? ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு. அதாவது இந்த திருக்குறளில் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ஒருவன் தன் நெஞ்சில் பார்த்திங்கன்னா பொறாமை இல்லாத குணத்தையே ஒழுக்க நெறியாக கொண்டு வாழ வேண்டும். என்னது? ஒருவன் தன் மனசில் பொறாமை இல்லாத குணத்தை ஒழுக்க நெறியாக கொண்டு வாழணும்னு சொல்கிறாங்க. அடுத்த குறள் பாருங்கள். அவ்விய நெஞ்சந்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். பொறாமை கொண்டவருடைய செல்வம் எப்படி இருக்கும்னா, பொறாமை இல்லாதவருடைய வறுமையும் சான்றோரால் ஆராயப்படும். என்னது? பொறாமை கொண்டவருடைய செல்வமும் பொறாமை இல்லாதவருடைய வறுமையும் எதால் ஆராயப்படுமா? சான்றோரால் ஆராயப்படும் சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பாருங்கள், புறங்குறாமைன்ற அதிகாரத்தில் பாருங்கள். கண்ணின்று கண்ணறச் சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல். அதாவது ஒருவருக்கு நேர் நின்று கடுமையான சொற்களை சொன்னாலும் சொல்லலாம், ஆனால் அவர் இல்லாத போது புறங்கூறுதல் ரொம்ப தவறுன்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? அவர் இல்லாதப்ப புறங்கூறுதலே கூடாது. சரிங்களா? ஸோ ஒருவருக்கு என்னது? நேர்மை, அதாவது நேர் நின்று நீ என்ன வேணாலும் சொல்லு, கடும் சொற்களை கூட நீ பேசலாம், ஆனால் அவர் இல்லாதப்ப நீ எந்த இதுவுமே காசிப்புமே பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த குறள் பாருங்கள். எதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிருக்கு. பிறருடைய குற்றத்தை காண்பது போல் தன்னுடைய குற்றத்தையும் காண்பவருடைய வாழ்வில் துன்பம் இல்லைன்னு சொல்கிறாங்க. என்னது? பிறருடைய குற்றத்தை காண்பது போல் தன்னுடைய குற்றத்தையும் காண்பவருடைய வாழ்வில் துன்பமே இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து அருளுடைமை. ஸோ அருளுடைமை என்ற அதிகாரத்தில் 2 குறள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள. என்ன திருக்குறள்? அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள. அதாவது அருளாகிய செல்வமே செல்வங்களுள் சிறந்தது. என்னது? அருளாகிய செல்வமே செல்வங்களுள் சிறந்தது. பொருட்செல்வம் பார்த்திங்கன்னா இளைந்தவரிடத்திலும் உள்ளதுன்ற மாதிரி சொல்கிறாங்க.
ஸோ அடுத்த குறள் பாருங்கள். வலியார் முன் தன்னை நினைக்காதான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. என்னது? வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. ஒருவன் அது பார்த்திங்கன்னா தன்னை விட மெலிந்தவரை பார்த்திங்கன்னா துன்புறுத்தும் போது தன்னை விட வலிமையுடையவரின் முன் தான் அஞ்சி நிற்கும் நிலைமையை எண்ணி பார்த்தல் வேண்டும்னு சொல்கிறாங்க. என்றைக்குமே தன்னை விட மெலிந்தவரை நம்ம துன்புறுத்தக்கூடாது. ஸோ அப்படி துன்புறுத்தும் போது பார்த்திங்கன்னா நம்மளை விட பலசாலியாக இருக்கவங்களை நாம் எண்ணி அஞ்சு நிற்கும் நிலையை யோசித்து பார்க்கணும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், வாய்மைன்ற குறளை வாய்மைன்ற அதிகாரத்தில் 2 திருக்குறள் கொடுத்துருக்காங்க. ஸோ வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல். அதாவது வாய்மைனா என்னன்னா மற்றவருக்கு தீங்கும் தராத சொற்களை சொல்லுதல் தான் வாய்மைன்னு சொல்கிறாங்க. என்னது? மற்றவருக்கு தீங்கு தராத சொற்களை நம்ம சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். ஒருவன் பார்த்திங்கன்னா தன் நெஞ்செறியா பொய் சொல்லக்கூடாது. அவ்வாறு கூறினால் அவர் நெஞ்சமே அவனை வருத்தும்னு சொல்கிறாங்க. என்னது? ஒருவர் தன் நெஞ்செறியா பொய் சொல்லக்கூடாது. அவ்வாறு கூறினால் அவர் நெஞ்சமே அவனை வருத்தும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உலகத்துள் எல்லாம் முரண். அதாவது உள்ளத்தில் பொய் இல்லாமல் வாழ்பவர் தான் உலகத்தார் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவருன்னு சொல்கிறாங்க. கரெக்டா? ஸோ அடுத்து இறைமாட்சி. ஸோ இயற்றலும் நட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. அதுக்கு என்ன அர்த்தம்னா பொருள் வரும் வழிகளை அறிதலும் அவ்வழிகளில் பொருள்களை சேர்த்தலும் சேர்த்த பொருளை பாதுகாத்தலும் காத்த பொருளை பயனுள்ள வகையில் திட்டமிட்டு செலவிடுதலும் தான் ஒரு அரசனோட செயல், சிறந்த அரசனோட செயல்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அவ்வளோதான் 10 திருக்குறள் முடிஞ்சு. இங்கே பாருங்கள், நூல்வெளி கொடுத்துருக்காங்க. திருக்குறளை எழுதியவர் யாருன்னா திருவள்ளுவர். ஸோ இவர் எத்தனை 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர்னு சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியம். ஸோ இவர் பார்த்திங்கன்னா முதற்பாவலர், பொய்யில் புலவர், சென்னா போதார் போன்ற சிறப்பு பெயர்களால் இவர் குறிப்பிடப்படுகிறார். கரெக்டாக? ஸோ தமிழ் நூல்களில் திரு என்னும் அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த திருக்குறள் தான். என்னது? தமிழ் நூல்களில் திரு என்னும் அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல் எது? இந்த திருக்குறள் தான். ஸோ திருக்குறள் பார்த்திங்கன்னா அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்ற 3 பிரிவுகளை 3 பிரிவுகளை கொண்டது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா அறம் 38, பொருள் 70, இன்பம் 25 என மொத்தம் 133 அதிகாரங்கள் இதில் இருக்குது. சரிங்களா? அதிகாரத்திற்கு 10 குறள்கள் வீதம் 1330 குறள்கள் இதில் இருக்குதான். ஸோ இதற்கு பார்த்திங்கன்னா முப்பால், தெய்வநூல், பொய்யாமொழி போன்ற பிற பெயர்களும் உண்டுன்னு சொல்கிறாங்க. என்னது? முப்பால், தெய்வநூல், பொய்யாமொழி. சரிங்களா? ஸோ அவ்வளோதான், திருக்குறள் முடிஞ்சு. ஸோ புக் பேக் பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஸோ வாய்மை எனப்படுவது என்னென்னா தீங்கு தராத சொற்களை பேசுதல் தான் என்னதுன்னா வாய்மை எனப்படுவது. டேஸ் செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும்னா பொறாமை இல்லாதவன் செல்வம் பார்த்திங்கன்னா சான்றோர்களால் ஆராயப்படும். பொருட்செல்வம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்னன்னு பார்த்திங்கன்னா பொருள் கூட்டல் செல்வம். யாதெனின் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்னதுன்னா யாது கூட்டல் எனின். தன்னெஞ்சு என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் தன்னெஞ்சு. ஸோ செகண்ட் ஆப்ஷன். சரிங்களா? ஸோ தீது கூட்டல் உண்டோ, இது எப்படி சேர்த்து எழுதலான்னா தீதுண்டோன்னு வரும். கரெக்டா? ஸோ அடுத்து பாருங்கள், இங்கே ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்து இது எந்த குறளுக்கு மேட்ச் ஆகுன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. என்ன பேராகிராஃப்னா அறவழி என்றவுடன் நம் நினைவுக்கு வருபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேசத்தந்தை. யார்? நம்மளோட தேசத்தந்தை யார்? காந்தியடிகள். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா சிறுவதியில் ஹரிச்சந்திர நாடகத்தை பார்ப்பாராம். ஸோ ஹரிச்சந்திர நாடகத்தில் பார்த்தீங்கன்னா பொய் பேசாமைன்ற ஒரு கருத்து செயல்படும். சரிங்களா? அந்த கருத்தை யாருன்னா காந்தியடிகள் பார்த்தீங்கன்னா தன்னோட வாழ்நாள் ஃபுல்லாக பொய்யே பேசாமல் கடைபிடிச்சிருப்பார். சரிங்களா? என்னது? தன்னோட வாழ்நாள் ஃபுல்லாமே பொய் பேசாமல் கடைபிடிச்சிருப்பார். ஸோ காந்தியடிகள் பார்த்திங்கன்னா அதனால தான் அந்த பண்பால் தான் காந்தியடிகள் எல்லார் இதயத்திலுமே இடம் பிடிக்க காரணமாக அமைஞ்சிச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு என்ன குறள் ஏற்றுதுன்னா உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்திங்கன்னா உலகத்தில் அதாவது உள்ளத்தால் பார்த்திங்கன்னா பொய்யே சொல்லாதவங்க பார்த்திங்கன்னா உலகத்தில் இருக்க எல்லாரும் அவங்கள எல்லாரோட இதயத்துலேயும் அவங்க வாழ்வாங்கன்ற மாதிரி இந்த குறளில் சொல்லுவாங்க. சரிங்களா?
ஸோ அவ்வளோதான். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இயல் 2 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். என்னது இயல் 2 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரிங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இயல் 3 பார்க்கலாம். சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் வந்து இயல் 5ன்னு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். சரிங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் இயல் 3 பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது உங்கள் பாலமித் டிஎன்பிசி அகாடமி.